ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேஸ்க லொக்கஸ் யூடியூப் சேனல். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. எப்பவும் போல் சாணி தெளித்து வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பூக்குளம் கூட சொல்ல முடியாது, ஏதோ தெரிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி போட்டிருக்கேன். அப்படியே அடுத்து பார்த்திங்கனாக்கா எப்பவும் போல் அடுப்பை வந்துட்டு சாணி போட்டு மொழிகி கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். வெள்ளி செவ்வாய் மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா உலக்கி போட்டாச்சு. தண்ணி காயில் இன்னும் தண்ணி காய்ஞ்சு அரிசி கழிச்சு போடணும். இந்த சைடு பார்த்திங்கனாக்கா காலை டிஃபனுக்கு வந்து சுண்டல் வேக வச்சுருக்கேன். கருப்பு சுண்டல் தான் ஹெல்த்தி. அதனால் வெள்ளை சுண்டல்லாம் நான் சேர்த்துக்கிறது இல்லை. வெள்ளை சுண்டல் சேர்த்தாலுமே எப்போயோ டைம் தான் கருப்பு சுண்டல் தான் அதிகமாக சேர்த்துக்கிறது. இதுக்கப்புறம் தான் மதிய சாப்பாடு செய்யணும். காலைக்கு இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சுண்டல் வந்துட்டு வேக வச்சு தாளித்து எடுத்த பிறகு பருப்பு வேக வைக்கணும். நம்ம இட்லிக்கு பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எப்பவும் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னும் முடிக்கல வேலை நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா செடிங்களுக்காக தண்ணி ஊற்றுறேன். கத்திரி செடி வந்து நல்லா விதை போட்டு நல்லா 2 செடி முளைச்சி வந்துருச்சு. 5-6 செடி இருந்துச்சு. கோழிங்க ஊற்றி சாப்பிடுச்சு. தக்காளிங்க நம்ம வீட்டு செடியில் வந்துட்டு பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா பழுத்துருச்சுனாக்கா நமக்கு தக்காளியை வாங்குற வேலை இல்லை. ஒரு 1 கிலோ வரையும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற வேலைக்கு ஊருக்கு போயிட்டு வந்து தக்காளி வாங்கணும். அடுத்த செடி பூ வச்சிருச்சு. நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.